சரஸ்வதியே நீ கருணை செய் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே
குமரா தேவா குறவர் மனம் வாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபதார் உண்மை என்பில் ஒளி வீசி களியாட்டம் ஆடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நேசா வள்ளியனை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாமே. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே மாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே மாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலின் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மகிழே வேலன் வருவது நெஞ்சம் காணுமே. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலின் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மகிழே வேலன் வருவது நெஞ்சம் காணுமே. என்னையாளும் ஆண்டவனே வேலவா இணையாலும் ஆண்டவனே எதிர்வேலவா. எழுகேனும் உனை பாடாருள் வாயையா முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் முதல் தின்னு கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் முதல் தின்னு கருகிட திருவருள் புரிவாய். உன்னை நாடி வேறில்லை தெய்வம் கந்தையா உன்னினுதி வேறில்லை தெய்வம் கந்தையா. உலகாளும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே மாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே மாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 முருகா. அந்த கந்தனை வணிந்த காரியத்தை துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்சேயவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா. எல்லாத்தா எல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரபி நாடி நில்லாத்தா. கண்ணாத்தா உனை காணாத்தா கண்ணாத்தா உனை காணாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா. இந்த பெருமையை
5 வகையான நிலங்களிலே எனது நிலம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பி தலைவன் என்னுடைய தந்தை. தாயன் பிற நங்கை மோகினி. இடதந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். உங்க அப்பாவுக்கு இல்லம்மா, வீட்டுல இருக்க எல்லா அப்பாவுக்குமே அந்த ஏக்கம் வரும். எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம். அது நியாயமான விஷயம் தான். ஏன்னா ஒரு வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டுல ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆமா, ஆஸ்திக்காண்டி ஒரு ஆம்பளை பிள்ளை நினைப்பாங்கல்ல இருக்கும். அதுவே ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டு இருந்தா அன்புக்காக ஆசைக்காக எனக்கு கூட ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிதான் பிறந்தது 7மே ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையிலேயேன்னு ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வெள்ளி கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னைய வளர்த்துக்கிட்டு வர்றாரு. எந்த அப்பாவும் எந்த பிள்ளையும் இப்படி வளர்த்துருக்க மாட்டாங்க. உங்க அப்பா உங்களை நல்லா வளர்த்துருக்காரு. எங்க அப்பாவை சொல்றீங்க? ஆமா, உண்மையை சொல்றேன். எங்க அப்பா நல்லா என்னை வளர்த்துருக்காருன்றதை நீங்க எப்படி சொல்றீங்க? அதை பார்த்தாலே தெரியுதுல, ஆடை ஆபரணங்கள் தங்க வைரம் முத்து பவளம் தக தகத்துக்கு சொல்லிக்குது. அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி அது தங்கமோ வைரமோ வைடூரியம்லாம் கிடையவே கிடையாது. ஆமா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கீங்களா? நான் வருஷம் போயிருவேன். அந்த மீனாட்சி அம்மன் எப்போ இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அம்சமா இருப்பாங்க. இன்னைக்கு முழுக்க நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். உண்மையிலே மதுரையிலேருந்து அந்த மீனாட்சியே நம்ம பழைய நடுவையில் வந்து இறங்கி நிக்கிற மாதிரியே இருக்கு. உண்மையா இல்லையா? கைதட்டு கொடுங்க. மீனாட்சி மாதிரியே ஏன் அப்படி அவங்க பாட்டுக்கு அமைதியா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு தொந்தரவுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, மீனாட்சி அம்மனே இறங்கி அவங்க பாட்டுக்கு அவங்க விஷயத்த பேசிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம விஷயத்த பேசிக்கிட்டு இருப்போம். ஆமா, அதனால எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேன்னா என் கூட சேர்ந்து வேற யார் வர்றாங்களா அப்படிங்கிறலாம் தெரியல. அது ஆட்களை சந்திச்சா தான் யார் யார் என் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்குலாம் போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாம எந்த ஒரு காரியமுமே நடக்காது. ஐயாப்பா, ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏமா, மனிதர்களுக்கு தான் தெய்வ வழிபாடு வேணும். ஆமா, தெய்வத்துக்கே எதுக்கு தெய்வ வழிபாடு? தெய்வத்துக்கு ஏன் தெய்வத்துடைய வழிபாடு அப்படின்னா, பிரம்மா என்ன பண்றாரு, முதல்ல படைப்பு தொழில தொடங்கிட்டார். படைப்பு தொழில தொடங்கி இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார். இந்த உயிரினங்கள் எல்லாம் என்னாச்சு தெரியுமா? பேயா மாறி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது, நம்ம படைத்த உயிரினங்களே இப்படி பேயா மாறி நம்மளையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில் கொடுத்த சிவபெருமானிடமே போய் கேட்கிறார். ஐயா, படைத்த உயிரினங்கள் அப்படி பேயா மாறி என்னவே துரத்ததே என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன்ப்பா, எங்கள்கிட்ட கேளுங்க, பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஒருத்தர் நம்மளே கவனிக்கிற மாதிரி தெரியல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறோம், ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னாலே முதல்ல நம்ம யாரை வணங்கிட்டு ஒரு காரியத்தை தொடங்குவோம் தெரியுமாப்பா? மதுரை வீரனை என்னது இல்லைன்னு சொல்ல வந்தேன், விநாயகப் பெருமானத்தை வணங்கணும் அப்படி சொல்லுங்க. ஆதி முதற் கடவுள் இல்லையா விநாயகப் பெருமான்? அப்ப பிரம்மா என்ன பண்றாரு, விநாயகப் பெருமானை வணங்காமலே படைப்பு தொழிலை தொடங்கிட்டார். அதனாலதான் படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாறி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது. பிறகு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழிலை தொடங்கினாராம் பிரம்மா. இப்ப புரியுதாப்பா ஏன் ஒரு தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு? ஒரு தெய்வத்துக்கே இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியமா இருக்கும் பொழுது சாதாரண மனிதர்களா பிறந்த நம்மளா இந்த தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமாப்பா? கண்டிப்பா இருக்கவே முடியாது. இப்ப தெய்வத்தை நம்ம யாராவது நேர்ல பார்த்திருக்கோமா? யாருமே பார்த்ததில்ல. யாராவது சொல்ல முடியுமா தெய்வத்தை வந்து நான் நேர்ல பார்த்திருக்கேன் அப்படின்னு? சொல்ல முடியாது. ஆனா மனிதர் உருவத்துல வேணா தெய்வத்தை பார்க்கலாமா? எப்படி? ஒரு ஆபத்தான நிலையில நம்ம இருக்கும் பொழுது ஒருத்தவங்க வந்து நம்மளை காப்பாத்திட்டாங்க அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திட்டாங்க, தெய்வம் மாதிரி வந்து நீ காப்பாத்திட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாராவது ஒருத்தவங்களை பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனையில போய்கிட்டே இருப்போம். அவங்களே திடீர்னு எதிரில் வருவாங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரியே வர்றாரு, நம்ம சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி மனிதர் உருவத்துல வேணா தெய்வத்தை பார்க்கலாமா, ஆனா தெய்வத்தையே நேரடியா பார்க்க முடியுமா அப்படின்னா சித்தர்களால மட்டும்தான் இறைவனை நேரடியா பார்க்க முடியுமா அப்படிங்கிறது சித்தர்களுடைய வரலாறு சொல்லுது. இப்ப சித்தர்களால இறைவனை நேரடியா பார்க்க முடியுது, பக்தர்களாகிய நம்மளால இறைவனை பார்க்க முடியல. அப்ப ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? மணி நான் உங்களை தான் கேட்குறேன். என்ன வந்திருந்த ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க? இல்ல இன்னைக்கு பொறுப்பை அப்பா எடுத்துக்கிட்டாரு, அதனால இந்த பொறுப்பை செம்மையாக செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால நான் அமைதியா இருக்கேன். இல்லனே இந்த விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். இல்லனே இப்ப சித்தர்களால இறைவனை பார்க்க முடியுதுல்ல, பக்தர்களாக நம்மளால இறைவனை பார்க்க முடியல. அப்ப ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்கு. இல்ல அதுதான் என்னன்னு கேட்கிறேன். அது தெரியாமவே நான் நாடத்துக்கு வர மாட்டேன். கண்டிப்பா இல்ல, ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தானே வர முடியும் நாடகம் முன்னாடி. சித்தர்களுக்கும் பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம்? இதுதானே கேட்டீங்க? ஆமாண்ணே. இது தெரியாதா? சித்தர்களுக்கு மைக்க கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க மண்டை இருக்கிற கடுப்பு.
உள்ள வித்தியாசம். ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டேன். இந்த அப்ப சொல்றேன் பாருங்க. ஐயா அத்தா கரெக்டா சொல்லிடணும் ஐயா. சித்தர்கள்னா சித்தர்கள், பக்தர்கள்னா பக்தர்கள். உனக்கு அவ்வளவுதான் இது அண்ணனா இருங்க அண்ணே. சித்தர்களுக்கும் சித்தர்கள் எல்லாருமே சித்தர்கள் தான், பக்தர்கள் எல்லாரும் பக்தர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் வரப்போறது கிடையாது. ஆனா ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டேன். ஓ, வித்தியாசத்தை கேட்டீங்களா? ஓச்சா சோனமுத்தா, உங்க அப்பா என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இறைவனை கண்டு தெரிந்தவர்கள் வந்து சித்தர்கள், இறைவனை காண துடிப்புறோம் நம்மளை போல பக்தர்கள். எப்படி மணி அத்தா உண்மையிலே இதுக்காக ஒரு தடவை கை தட்டுங்க. தயவு செஞ்சு உங்க காலில் வேணாலும் விழுந்து கும்பிடுறேன். உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இறைவனை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள், இறைவனை காண துடிப்பவர்கள் நம்மள போல பக்தர்கள். மக்களுக்கு என்ன ரீச் ஆகல, அதாவது ஒரு மாதிரி அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. இப்ப புரியுற மாதிரி தெளிவா சொல்லவா? சொல்லுங்க. நல்லா சொல்றேன். கஞ்சா குடிப்பவர்கள் சித்தர்கள், சரக்கு அடிப்பவர்கள் நம்மள போல பக்தர்கள். யாரெல்லாம் கை தட்டினீங்களோ தயவு செஞ்சு கண்ணை விட்டு எரிக்கின்றேன். மையன் என்ன சொல்ல வர்றாப்புலன்னா, இறைவனை பார்க்கறதுக்கு சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கஞ்சா குடிச்சுட்டு மேலே பறந்து போய் தெய்வத்தை வழிபடுவாங்க. நம்ம பக்தர்கள் இருக்கால, நம்ம மனுஷால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை போட்டுவிட்டு தள்ளாடிக்கிட்டு போய் தெய்வத்தை வழிபடுறாங்க. நீங்களா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? வேலூர் ஜெயிலில். வேலூர் தான். அங்கே இருந்திருக்க வேண்டியது. உங்களை யார் இங்க வர சொன்னது? இதுதான் அதான் அண்ணன் சொன்னாங்களே, இறைவனை கண்டு தெளிந்தவர். அப்ப இறைவனை நம்மளால யாராலையுமே மனிதர்களால பார்க்க முடியாது. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த தெய்வமே இந்த உலகத்துக்கு இரண்டு தெய்வத்தை நமக்காக அனுப்பி வைத்தார். அதுதான் நம்முடைய தாயும் தந்தையும், நடமாடக்கூடிய தெய்வங்கள். கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள்லாம் வணக்கி நம்ம காவலுக்கு போறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னு நம்முடைய தாயும் தந்தை தான். அந்த தாயும் தந்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போகலாம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை,